IVM. It's story time. ஒரு சின்ன பொண்ணுக்கு என்ன கனவு வந்துச்சு, அந்த கனவுல வந்தது உண்மையா நடந்துச்சான்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. பண்ணையூரோட புறநகர் பகுதியில் ஒரு சின்ன ஓலை குடிசை வீடு தான் மீனாட்சியோட வீடு. அந்த வீட்டில் அவளும் அவளோட செல்ல கிளியும் மட்டும்தான் இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தொற்று நோயில் மீனாட்சியோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போனதுக்கு அப்புறமா மீனாட்சி தன்னோட படிப்பையும் விட்டுட்டு தன்னோட அப்பா விட்டுட்டு போன 20 ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு அந்த குடிசையில தனியாத்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. மீனாட்சி ரொம்ப தைரியமான பொண்ணு. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை தனியா எதிர்த்து நின்னு சமாளிச்சு முன்னேறுற அளவுக்கு மீனாட்சிக்கு தைரியமும் துணிச்சலும் இருந்துச்சு. அவ தான் வளர்க்குற கிளிக்கு நல்லா பேசுறதுக்கு பழக்கி விட்டிருந்தா. ஆரம்பத்துல அந்த கிளிய கூண்டுலெல்லாம் அடைக்காம சுதந்திரமாக தான் பறக்க விட்டிருந்தா. ஒரு நாள் ராத்திரி மீனாட்சி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, ஐயையோ மீனாட்சி, பூனை வந்திருக்குது, என்னை காப்பாத்து அப்படின்னு அந்த கிளி கத்திச்சு. மீனாட்சி எழுந்திருச்சு பூனையை விரட்டினதுக்கு அப்புறமா ராத்திரி மட்டும் அந்த கிளிய ஒரு கூண்டுல அடைச்சி வைக்க ஆரம்பிச்சா. ஒவ்வொரு நாளும் அந்த கிளி கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் தூங்கும். மிச்ச நேரம் எல்லாம் முழிச்சுக்கிட்டு தொணன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மீனாட்சி எழுந்திருச்சு உக்காந்ததும், என்ன மீனாட்சி, ஏதாவது கனவு கண்டியா அப்படின்னு அந்த கிளி கேட்டுச்சு. ஆமா, ஒரு நல்ல கனவு அப்படின்னு மீனாட்சி தன்னோட கனவை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், இப்போ கொஞ்சம் தண்ணிய குடிச்சிட்டு படு, இல்லைன்னா உன் தூக்கம் கெட்டுடும் அப்படின்னு அந்த கிளி சொல்லிச்சு. மீனாட்சி அதுகிட்ட, இல்ல காலையில நான் தூங்கி எழுந்திருச்சேன்னா இப்ப நான் கண்ட கனவு எனக்கு மறந்துடும், அதனால இப்பவே நான் சொல்றேன், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ட கனவை கிளிக்கு சொல்ல ஆரம்பிச்சா. என்கிட்ட இருக்கிற ஒரு பையிலேந்து காசுகள் எல்லாம் தரையில கொட்டிடுச்சு. அதை எடுக்கிறதுக்காக குனிஞ்சு பார்த்தா அத்தனையும் பொற்காசுகளா இருக்கு. இதுக்கப்புறம் நானும் நீயும் ஒரு வயல்வெளிக்கு போறோம். அந்த வயல்வெளியில நிறைய குதிரைகள் காத்துல மிதந்து வர்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய கூட்டத்துல எல்லாரும் என்னை பாராட்டி என் தலையில ஏதோ மகுடம் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்குள்ளதான் என் கனவு கலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா. அவ சொன்னதை கேட்டதும் கூண்டுக்குள்ளேயே கிளி பயங்கரமா குதிச்சு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கனவு கண்டப்போ இந்த வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்கும்போது அண்ணாந்து பார்த்தா கூரையில இருக்கிற ஓட்ட வழியா நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியுது. இதுல நீ பொற்காசுகளை சிதற விடுறியா, உன் தலையில மகுடம் வேற வைக்கிறாங்களாம். இந்த கனவையே நினைச்சுக்கிட்டு இருக்காம படுத்துக்கிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிச்சு. கனவு கண்ட உடனேயே அதை கிளிகிட்டையும் சொன்னதுனால மீனாட்சிக்கு அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்திருச்சதுக்கு அப்புறமும் அந்த கனவு நல்லா ஞாபகத்துல இருந்துச்சு. அவ மறுபடியும் அந்த கனவை பத்தி கிளிகிட்ட பேசும்போது, நீ உன் வாழ்க்கையில முன்ன பின்ன பொற்காசுகளையோ இல்ல குதிரையையோ பார்த்திருக்கியா அப்படின்னு கிளி கேட்டுச்சு. மீனாட்சி சொன்னா, பொற்காசுகள் தங்கத்துல இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும், பொற்காசுகளை நான் பார்த்ததில்ல. ஆனா குதிரையோட படத்தை நான் புத்தகத்துல பார்த்திருக்கேன், நேர இதுவரைக்கும் ஒரு குதிரையை கூட பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னா. உடனே கிளி சொல்லிச்சு, நீ அப்படி புத்தகத்துல படிச்ச ஏதோ ஒண்ணுதான் உன் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு உனக்கு கனவா வெளிப்பட்டிருக்கு. நீ இத பத்தி ரொம்ப யோசிக்காம உன் வேலையை பாரு போ அப்படின்னு சொல்லிச்சு. அன்னைக்கு மீனாட்சி சந்தைக்கு போக வேண்டிய நாள். அன்னைக்கு ஒரு ஆட்டை வித்தாதான் அடுத்த ஒரு மாசத்துக்கு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட முடியும். மீனாட்சி ஒரே ஒரு ஆட்டை மட்டும் இழுத்துக்கிட்டு மிச்ச ஆடுகளை எல்லாத்தையும் பட்டியில போட்டு அடைச்சிட்டு சந்தைக்கு கிளம்பினா.
அவ நினைச்ச மாதிரியே அன்னிக்கு சந்தையில அந்த ஆட்டை 100 செப்பு காசுகளுக்கு அவளால விற்க முடிஞ்சிச்சு. அவ சந்தோஷமா வீட்டுக்கு வந்ததும் கிளி அவகிட்ட ஆடை என்ன விலைக்கு வித்த அப்படின்னு கேட்டுச்சு. அவ 100 செப்பு காசுகளுக்கு வித்தேன்னு சொன்னதும் நல்ல விலைக்கு தான் வித்திருக்க, பணத்தை பத்திரமா வையி அப்படின்னு சொல்லிச்சு. மீனாட்சி அந்த செப்பு காசுகள் இருந்த பைய எடுத்தப்போ அவ கை தவறி பை கீழே விழுந்துச்சு. அதுல இருந்த காசுகள் எல்லாம் சிதறி ஓடினப்பதான் அத்தனையும் தங்க காசு அப்படிங்கறத மீனாட்சியும் கிளியும் கவனிச்சாங்க. கிளி உடனே, ஐயோ மீனாட்சி, உன் கனவுல வந்த மாதிரியே தங்க காசுகள் வீட்டுல சிதறி ஓடுது, ஏது இவ்வளவு பணம், எப்படி செப்பு காசுகளுக்கு பதிலா உனக்கு பொற்காசுகள் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டுச்சு. உடனே மீனாட்சி சொன்னா, எங்கிட்ட ஆடை வாங்கினவரு பெரிய பணக்காரர் போல இருக்கு, அவசரத்துல செப்பு காசு பைய கொடுக்கறதுக்கு பதிலா தங்க காசு பைய கொடுத்துட்டாரு, இதுல இருக்கிற பொற்காசுகள் நமக்கு சொந்தம் கிடையாது, அதனால அவரை தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சு இந்த பைய திரும்ப அவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னா. அந்த பைய நல்லா ஆராய்ஞ்சு பார்த்ததுல அதுல ஒரு சின்ன தாமரைப்பூ சின்னம் இருந்துச்சு. கிளி மீனாட்சி கிட்ட கேட்டுச்சு, உங்கிட்ட ஆடை வாங்கினவரு பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாரு, மறுபடியும் அவரை பார்த்தா உன்னால அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. மீனாட்சி சொன்னா, அவரு நல்ல வெள்ளையா உயரமா சுருட்டையான தலைமுடியோட இந்த பையில இருக்கிற மாதிரி அதே தாமரைப்பூ சின்னத்தை அவரோட நெத்தியிலையும் வச்சிருந்தாரு, வா இப்பவே சந்தைக்கு போவோம், அவரு இன்னும் அங்கேயே இருந்தா அவரை சுலபமா என்னால கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னா. கிளியோட மறுபடியும் மீனாட்சி சந்தைக்கு வந்து சந்தை முழுக்க ஆடு வாங்கினவரை தேடி பார்த்தா. ஆனா அவரை எங்கேயுமே பார்க்க முடியல. கிளி அவகிட்ட, ஒருவேளை அவரு பெரிய வியாபாரியா இருக்கலாம், வா கடத்தெருவுலையும் போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிச்சு. கடத்தெருவுல போய் தேடி பார்த்தோம், அவரை கண்டுபிடிக்க முடியல. நானும் இன்னைக்கு உன்னோட சந்தைக்கு வந்திருக்கணும், நான் அவரை பார்த்திருந்தாலாவது வானத்துல பறந்து போய் அவர் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே கிளி மீனாட்சியோட மறுபடியும் குடிசைக்கு வந்துச்சு. மீனாட்சி அந்த பொற்காசுகளை செலவு செய்யாம திருப்பி கொடுக்கறதுக்காக அப்படியே பத்திரமா வச்சிருந்தா. ஒவ்வொரு நாள் சந்தை கூடினப்பவும் அவங்க 2 பேரும் சந்தைக்கு போய் ஆடு வாங்கினவரை தேடினாங்க. ஆனா கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் மீனாட்சி தன்னோட ஆடுகளை எல்லாம் மேய்ச்சலுக்காக கூட்டிக்கிட்டு போகும்போது சில அரசாங்க வீரர்கள் அங்க வந்து, ராஜா வந்துகிட்டு இருக்காரு, பாதைய மறைச்சு ஆடுகளை ஓட்டிக்கிட்டு போகாம சீக்கிரமா உன்னோட ஆடுகளை பக்கத்துல இருக்கிற வயல்ல இறக்கு அப்படின்னு சொன்னாங்க. எல்லா ஆடுகளையும் மீனாட்சி பக்கத்துல இருந்த ஒரு தரிசு நிலத்துல இறக்கும்போது கிளி அவகிட்ட சொல்லிச்சு, ஏய் மீனாட்சி, அங்க பாரு, ராஜாவோட கூட நிறைய குதிரைகள் வருது, வயல்ல நல்லா விளைஞ்சிருக்கிற நெற்பயிர்கள்னால குதிரையோட கால்கள் தெரியல, எல்லா குதிரையும் உன் கனவுல வந்த மாதிரியே காத்துல மிதந்து வர்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. மீனாட்சி ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ராஜாவும் குதிரைகளும் அவளை கடந்து போனாங்க. ராஜாவோட நெத்தியில இருந்த அந்த சின்ன தாமரைப்பூ சின்னத்தை பார்த்த உடனே மீனாட்சிக்கு தங்கிட்ட ஆடு வாங்கின அந்த வியாபாரியோட ஞாபகம் வந்துச்சு. அவ உடனே கிளிகிட்ட ஒரு சின்ன குச்சியை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி அந்த குச்சியால தரையில ராஜாவோட உருவத்தை வரைஞ்ச ராஜாவோட உருவத்துல அவரோட கிரீடத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல சுருள் சுருளா முடி வரைஞ்சு பார்த்த உடனேயே அவகிட்ட ஆடு வாங்கின வியாபாரியோட முகம் வந்துருச்சு. அவ கிளிகிட்ட, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ராஜா தான் அன்னைக்கு எங்கிட்ட ஆடு வாங்கினாரு அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் கிளி நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்கிட்ட சொன்ன மாதிரி இத வேற யாருகிட்டையும் போய் சொல்லி வைக்காத, எல்லாரும் உன்னை பைத்தியம்னு நினைச்சிருவாங்க, எங்கேயாவது ராஜா ஒரு சந்தைக்கு வந்து ஆடு வாங்குவாரா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா மீனாட்சி மட்டும், எனக்கு நல்லா தெரியும், அன்னைக்கு எங்கிட்ட ஆடு வாங்கினவர் இவருதான் அப்படின்னு உறுதியா சொன்னா. சொன்னதோட மட்டும் இல்லாம கிளியையும் கூட்டிக்கிட்டு அந்த பொற்காசு பையையும் எடுத்துக்கிட்டு நேரா ராஜாவோட அரண்மனைக்கே கிளம்பிட்டா.
ராஜாவை பார்க்கறதுக்காக ஒரு 8 வயசு ஆடு மேய்க்கிற பொண்ணு வந்து காத்துக்கிட்டு இருக்கிறதா ராஜா கிட்ட சொன்ன உடனே அவரு மீனாட்சிய வர சொன்னாரு. மீனாட்சி தயங்கி தயங்கி அரண்மனை மண்டபத்துக்குள்ள நடந்து போய் ராஜாவுக்கு முன்னாடி நின்னு, அன்னைக்கு நீங்க என்கிட்ட ஆடு வாங்கினப்போ செப்பு காசுகளுக்கு பதிலா பொற்காசுகளை கொடுத்துட்டீங்க. நீங்க தவறுதலா கொடுத்த பொற்காசு பைய உங்ககிட்டயே திரும்ப கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட இருந்த பொற்காசு பைய ராஜாவோட காலடியில வச்சா. மீனாட்சி சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த படைத்தளபதி, என்ன உளர்ற, ராஜா உங்ககிட்ட ஆடு வாங்கினாரா? இது அரண்மனையில வந்து சொல்ற அளவுக்கு உனக்கு என்ன துணிச்சல் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாளை உருவிக்கிட்டு மீனாட்சி கிட்ட வந்தாரு. இதுக்கு நடுவுல கிளி வேற, மீனாட்சி சொல்றதெல்லாம் உண்மை, அவளை குத்திடாத குத்திடாதன்னு கத்திக்கிட்டு அந்த அரண்மனை மண்டபம் முழுக்க பறந்துச்சு. ராஜா உடனே படை தளபதி கிட்ட சொன்னாரு, நான் இந்த பொண்ணுகிட்டேந்து ஆடு வாங்கினது உண்மைதான். மாறு வேஷத்துல இவங்க ஊர் சந்தையில நான் சுத்திக்கிட்டு இருந்தப்போ இந்த பொண்ணு ஆடை வச்சுக்கிட்டு நின்னது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. அதனால தான் 100 செப்பு காசுகளுக்கு பதிலா 100 பொற்காசுகளை கொடுத்து அந்த ஆடை நான் வாங்கினேன். ஆனா இந்த பொண்ணு பொற்காசுகளுக்கு ஆசைப்படாம எப்படியோ என்னை தேடி கண்டுபிடிச்சு அரண்மனைக்கே கொண்டு வந்து பொற்காசுகளை திரும்ப கொடுத்துட்டா. இவளோட நேர்மையை நாம பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பக்கம் திரும்பி, நான் தான் அன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஆடு வாங்கினேங்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டாரு. மீனாட்சி உடனே அவரோட நெத்தியில இருந்த தாமரப்பூ சின்னத்தையும் அந்த பையில இருந்த தாமரப்பூ சின்னத்தையும் காமிச்சு, இந்த சின்னத்தை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். தெரிஞ்சவங்க கிட்ட நான் விசாரிச்சு பார்த்தப்போ இது அரசாங்க முத்திரை. அரசாங்கத்தோட செலவுகளை ராஜா செய்யும்போது அந்த பொற்காசு பைகள்ல இந்த முத்திரைய பயன்படுத்த முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை ஒரு நாளைக்கு நான் நேர பார்த்தப்போ என்கிட்ட ஆடு வாங்கினவர் நீங்க தாங்கிறத நான் அன்னைக்கே உறுதிப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா. உடனே ராஜா மீனாட்சி கிட்ட, உன்னோட நேர்மைக்கான பரிசு தான் அந்த 100 பொற்காசுகள், அதை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. மீனாட்சி அந்த பரிசு வேண்டான்னு சொன்ன உடனே ராஜா, அப்ப உனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. மீனாட்சி அவர்கிட்ட தன்னோட கதைய சொல்லி, 3வதுக்கு மேல என்னால படிக்க முடியல, எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, என்னை படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டதும் ராஜா, என்னோட முழு செலவுல உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ராஜாவுக்கு நன்றி சொல்லி கிளியோட மீனாட்சி திரும்ப வரும்போது கிளி அவகிட்ட கேட்டுச்சு, உன்னோட கனவுல ஏதோ மகுடத்தை உன் தலையில வைக்கிற மாதிரி நீ சொன்னியே, நான் கூட ராஜா உன்னை இந்த நாட்டோட இளவரசியா அறிவிச்சு உன் தலையில மகுடத்தை வச்சிருவாரோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிச்சு. மீனாட்சி அதுகிட்ட சொன்னா, ஏ பேராசை பிடிச்ச கிளியே, நல்லா கேட்டுக்கோ, நான் நல்லா படிச்சு ஒரு பெரிய பட்டம் வாங்கும்போது என் தலையில ஒரு மகுடம் மாதிரி தான் ஒன்று வைப்பாங்க. நானே கஷ்டப்பட்டு நானே உழைச்சு படிச்சு அதுல வாங்குற பட்டத்தை என் தலையில மகுடமா வச்சாலே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னா. அவ சொன்னதை கேட்டதும், அடியேன் சமத்து மீனாட்சி அப்படின்னு அந்த கிளி அவளை கொஞ்சிச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.